Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்லேருந்து உங்களுக்காக பூரிக்கு செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பூரி மசால் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். இது வதங்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் இந்த வெங்காயத்தை வதங்க விடாமல் அதுக்குள்ளே தண்ணி சேர்க்கணும்னா இது வதங்கக்கூடாது. இந்த தண்ணி சேர்த்து அதில் பாயில் ஆகணும். அப்போ தான் இந்த வெங்காயம் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் சாஃப்டாக வரும். உருளைக்கிழங்கை சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உப்பு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அங்கங்கே அப்படியே நின்றுடும் உருளைக்கிழங்குல. ஸோ ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஏற்கனவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கணும். ரொம்ப மசிக்கக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டோம்னாலே இந்த மசாலா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை மாவில் தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கிடலாங்க. இது இவ்வளோ திக்காக வேணும்னா இவ்வளோ திக்காக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஃபஸ்ட்டே சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான பிகினர்ஸ்க்காக இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக சமையல் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.